பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். அதாவது பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு மொத்தம் 16 ரெக்கார்டு, அதாவது 16 ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டு நேம் லிஸ்ட்டு என்னன்னா 16 ரெக்கார்டு நேம் லிஸ்ட்டு என்னென்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் பிஎட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு பிஎட் சம்மந்தமாக வர அனைத்து தகவல்களும் உடனுக்குடனே தெரிவிக்கப்படும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிஎட் செகண்ட் இயரில் மொத்தம் 16 ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டு நேம் லிஸ்ட்டு ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஒன்று உற்று நோக்கல் பதிவேடு நிலை 1 உற்று நோக்கல் பதிவேடு நிலை, அதாவது அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 1. 2 உற்று நோக்கல் பதிவேடு நிலை 2, அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 2. செய்து காட்டல் விளக்க பதிவேடு நிலை, அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 1. 4 செய்து காட்டல் விளக்க பதிவேடு நிலை 2, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு லெவல் 2. பாடத்திட்ட பதிவேடு நிலை 1, 5வது ரெக்கார்டு, லெசன் பிளான் ரெக்கார்டு லெவல் 1. 6 பாடத்திட்ட பதிவேடு நிலை 2, லெசன் பிளான் ரெக்கார்டு லெவல் 2. 7 கற்பித்தல் கருவிகள் பதிவேடு நிலை 1, கற்பித்தல் கருவிகள் பதிவேடு நிலை 1, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் லெவல் 1. 8 கற்பித்தல் கருவிகள் பதிவேடு நிலை 2, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் லெவல் 2. 9 சோதனை மற்றும் அளவிடல் பதிவேடு நிலை 1, அதாவது டெஸ்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ரெக்கார்ட் லெவல் 1. சோதனை மற்றும் அளவிடல் பதிவேடு நிலை 2, அதிலே லெவல் 2. கற்பித்தல் திறன் பயிற்சி பதிவேடு, அது குறுநிலை கற்பித்தலுக்கு டீச்சிங் ஸ்கில்ஸ் அல்லது ப்ராக்டிக்ஸ் ரெக்கார்டு, அதாவது மினி டீச்சிங் ரெக்கார்டுங்கிறாங்க. கற்பித்தல் திறன் பயிற்சி பதிவேடு குறுநிலை கற்பித்தல்னா டீச்சிங் ஸ்கில் ப்ராக்டிக்ஸ் ரெக்கார்ட் மினி டீச்சிங். ஓகே. 11 12 புதுமை பள்ளிகள் பார்வையிடல் மற்றும் ஆரோக்கிய பயிற்சி பதிவேடு, அது இன்னோவேட்டிவ், அதாவது நீங்கள் இந்த இன்னோவேட்டிவ் ஸ்கூலில் போவீங்களா, மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் பள்ளிகளுக்கு போயிட்டு நீங்கள் பார்வையிட்டிருப்பீங்க. ஃபஸ்ட் இயர்லேயே உங்கள் ஆட்சி போய் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ரெக்கார்டை தான் அதுக்குரியதான் ரெக்கார்டாக நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே. 13 தொடர் மற்றும் ஒருங்கிணைந்த மதிப்பீடு பதிவேடு, தொடர் மற்றும் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு பதிவேடு, அதாவது நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு 2 டெஸ்ட்டு வச்சுருப்பீங்க. 2 டெஸ்ட்டு வச்சு அந்த மார்க் தான் வாங்கிட்டு அதை தான் ரெக்கார்டாக எழுதுவீங்க. அதான் 13வது ரெக்கார்டு. 14 வகுப்பு பிரதிபலிப்பு இப்போ கையேடு, வகுப்பு, அதாவது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் டைரி, அதாவது வகுப்பு பிரதிபலிப்பு கையேடு, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் டைரி. 15 சுற்றுச்சூழல் கல்வி பதிவேடு, அதாவது என்வாரன்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு, அதாவது சுற்றுச்சூழல் கல்வி பதிவேடு. அதாவது நீங்கள் உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் இப்போ கொரோனாங்கிறதால எப்படி உங்கள் கல்லூரிக்கு வாய்ப்பு இருக்காது, அல்லது உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு எங்கேயாச்சும் ஒரு பொது இடத்துல ஏதாச்சும் ஒரு கண் அதேமாரி வைக்கிற மாரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த ரெக்கார்டில் ஒட்டுற மாரி வரும். அதாவது சுற்றுச்சூழல், அதாவது என்வரான்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு இது நீங்கள் அதை பற்றி தான் எழுத போகிறீங்க. சரி, ஓகே. அது சமூகம் சார்ந்த திறன் வளர்ச்சி பதிவேடு, கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெக்கார்டு, சமூகம் சார்ந்த திறன் வளர்ச்சி பதிவேடு, கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெக்கார்டு. ஓகே. உங்களுக்கு இந்த 16 ரெக்கார்டும் நான் அதாவது வரிசை பிரகாரமாக நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பிஎட் செகண்ட் இயர்க்குரிய 16 ரெக்கார்டும் நேம் லிஸ்ட்டு வரிசையாக நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி.